ஹலோ விவேஸ், சில பேர் வந்து கடல் இருக்காருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கடலே இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் கடல் இருக்கிறாரு இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நடந்த சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது ஒரு ஊர்ல முல்லான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு அனாதை. அவருக்கு யாருமே சொந்த பந்தம் கிடையாது. அதே நேரங்களில் தங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே வந்து பிரார்த்தனை கூடத்துல தான் தங்குறாரு. இப்படி நடந்திருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு அந்த மதகுரு இவரிடம் வந்து நீ ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, இப்படி எவ்வளவு நாள் சுத்துவ அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு வயது இப்பதான் வந்து 26 ஆகுது. இப்ப அவரும் சரிங்க, எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கேன், குடும்பம் சுத்து எதுவுமே எனக்கு கிடையாது, யார் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு நீ கவலைப்படாம, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தூரத்து சொந்தம் ஒண்ணு இருக்கு, அந்த பொண்ணு ஒரு விதவை, கண்டிப்பா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப அவரும் பேசி முடிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எந்த ஒரு பொருளும் எதுவுமே கிடையாது. இப்ப முல்லா வந்து மதகுருட்ட கேக்குறாரு, ஐயா எனக்கு தங்கத்து கூட இந்த இடம் இல்ல, நான் இப்ப வாடகைக்கு தான் வந்து போயாகணும், இப்ப வாடகைக்கு நான் வீடு தேடிட்டு இருக்கேன், கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்ச ஏற்பாடு நான் வந்து அங்க போயாகணும் அப்படின்னு சொல்றாரு. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எந்த விதமான பொருளும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாம, கண்டிப்பா இதுக்கு எல்லாமே நான் ஏற்பாடு பண்றேன்னு மதகுரு சொல்றாரு. அவரும் சரி அப்படின்ட்டு போயிறாரு. இப்ப அன்னைக்கு இரவு எல்லாரும் இறைவனை வழிபட வராங்க. இப்ப அவங்கள்ட்ட எல்லாரோடுமே சொல்றாரு, இது போல ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நம்ம கூட இருந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால நீங்க எல்லாருமே வந்து உதவி பண்ணணும், அது துணியா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல பணமா கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்கிற பொருளை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதே போல அவருக்கு நல்ல விதமா கல்யாணம் நடக்குது. இப்ப திருமணம் முடிஞ்சு அவர் வாடகை வீட்டுல தங்கியிருக்காரு. அவருடைய மனைவி பேரு பாத்திமா நல்ல ஒரு மனைவியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே போல அவங்களுக்கு 1 வருஷம் ஆனவரோட ஒரு குழந்தையும் பிறக்குது. அது ஒரு பெண் குழந்தை. சந்தோஷமா வராங்க. இப்ப 2வது வருஷம் ஆகுது, 2வதும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. முல்லா ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு ஒரு மகன் வேணும், மகன் இருந்தா பெண் பிள்ளைகளை நல்லா பாதுகாப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்றாரு. அதே போல அவருடைய மனைவியும் இறைவனை வேண்டிக்கிறாங்க. 3வதும் பெண் குழந்தை தான் பிறக்குது. அவர் ரொம்ப வருத்தமா வராரு. அதே போல பாத்திமாவும் ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணை சிந்துறா. இப்ப இறைவனிடம் ரொம்ப வருந்தி ரொம்ப கேட்கிறா, எனக்கு எப்படியாவது ஒரு மகன் வேணும், அதுக்கு நீ தான் அருளணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறா. ஆனா அதே நேரங்கள்ல திரும்ப 4வதும் பெண் குழந்தை தான். அவருக்கு அடுத்தடுத்து 7 பெண் பிள்ளைகள் பிறக்குது. ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு பிறந்த அந்த 7 மகள்களும் அந்த பிள்ளைகள் கூட தங்களுக்கு ஒரு சகோதரன் வேணும், நீங்க தான் அருளணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதே போல அந்த ஊர் மதகுரு இருக்காரு, அந்த மதகுருட்ட போய் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறான். அதை பத்தி நீ கவலைப்படாம, கண்டிப்பா அந்த டிப்பு உனக்கு வந்து மகன் பிறப்பான், நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த விஷயம் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறைவனை பிரார்த்திக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இலவசமா உணவளின்னு சொல்றாரு. அதே போல நிறைய ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உணவளிக்கிறாரு. இப்ப 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா வராரு. அது மட்டும் இல்லாம தங்களது வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்ட்டு அந்த ஊர் முழுவதும் இனிப்பு வழங்குறாரு. ரொம்ப சந்தோஷமா வராரு. இப்ப அந்த 2 மகன்களும் வளர்ந்து பெரியவங்களா மாறுறாங்க. ஒரு பையன் பேரு ஈசாக், இன்னொரு பையன் பேரு பசல். அதாவது ஈசாக் வந்து ரொம்பவே துருதுருப்பா இருந்திருப்பான். 2 பேருமே காலைல எந்திரிச்சு இறைவனை வழிபட்டு அதுக்கு பிறகுதான் படிப்பு வேலை அப்படின்னு போவாங்க. இப்ப இப்படியே போயிட்டு இருக்கு, நாட்கள் கடந்துட்டு இருக்கு. இப்ப ஈசாக் வந்து அவனுடைய அப்பாட்ட சொல்றான், அப்பா நான் எவ்வளவு நாள் தான் இங்கேயே இருப்பேன், அக்காவெல்லாம் கட்டி கொடுக்கணும், ஏகப்பட்ட பிள்ளைங்களுக்கு நல்ல விதமா நம்ம கல்விக்கூடம் அமைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரே ஆசை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா வராரு. கண்டிப்பா நீ நினைச்சது நிறைவேறும், நீ என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நான் வந்து வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு இதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றாரு. அதே போல அவரும் நண்பர்கள்ட்ட சொல்லி வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. அவரை நல்ல விதமா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. பலவித கனவோடு வெளிநாடு போய் இறங்குறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா நிலைமை வேற மாதிரி இருக்கு. அதாவது அது வந்து இத்தாலி நாடு. அந்த நாட்டு முதலாளில இருந்து எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்காங்க. ரொம்ப கட்டுப்பாடு அதிகமா இருக்கு. அந்த முதலாளி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடுமையா நடந்துப்பாரு. ஈசாக் அங்க போயிட்டு வேலை செய்யறான். இப்ப ஈசாக்க அவரு தனியா கவனிக்கிறாரு. அதாவது இவருடைய மதத்தை சேர்ந்தவங்க அங்க யாருமே அதிகமா இல்ல. இருந்தாலும் காலைல எழுந்திரிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து வேலைக்கு போறான். வேலை நல்ல விதமா போயிட்டு இருக்கு. இவனை பார்த்து ரொம்பவே வந்து ஆச்சரியமா வராங்க. ஏன்னா வேலை அந்த அளவுக்கு கண்ணுங்கருத்தமா செய்யறான். அதுக்கு முக்கிய காரணம்னா தனக்கு பின்னாடி உள்ள 7 அக்காங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடம் வந்து கட்டியாகணும், இலவச பள்ளிக்கூடம் கட்டியாகணும் அப்படின்ற ஒரே ஏக்கம் அவன் மனசுல ஆழமா வந்து இருக்கு. அதனாலேயே அவன் நல்லா வேலை செய்யறான். இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. அவனை பார்த்து எல்லாருமே நல்லாவும் வேலை செய்யறாங்க. இப்ப அந்த கம்பெனிக்கு நல்லபடியா வந்து வருமானமும் பல மடங்கு வந்து அதிகரிக்குது. அதே நேரங்கள்ல ஈசா கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா காலைல எந்திரிச்சு பிரார்த்தனை பண்றதுதான். இப்ப அதே போல காலைல எந்திரிச்சு பிரார்த்தனை பண்றான். இவரை பார்த்து பல பேரும் பிரார்த்தனை பண்றாங்க. இப்ப மேனேஜர் முதலாளியும் பக்கத்து ரூம்லயே இருந்திருக்காங்க. இது எல்லாமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா முதலாளிக்கு சுத்தம் பிடிக்கல. ஏன்னா இப்படி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இது வந்து தொழிலையும் செய்வாங்க, அதனால ரொம்ப நமக்கு லேட் ஆகும், நிறைய நம்மளோட வேலை பாதிக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனாலும் தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவரை பின்பற்றி பல பேரும் பிரார்த்தனை பண்றாங்க. அதே போல அவர் பயங்கரமா கோபமா வராரு. யாருங்க பிரார்த்தனை பண்ணக்கூடாது, அவங்க வேலையை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. வேலை நேரங்கள்லயும் தினந்தோறும் மதியம் பிரார்த்தனை பண்றாங்க. இதை பார்த்து முதலாளி இருந்து கோவப்படுறாரு. இப்படி இருந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட சம்பளத்துல இருந்து நான் கட் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. பல
பேர் பயப்படுறாங்க. ஆனா ஈசாக் மட்டும் பயப்படாம அவன் பிரார்த்தனை பண்றான். ஈசா கிட்டயும் வார்னிங் பண்றாரு. ஈசாக் பயப்படவே இல்ல. சரி என்ன இருந்தாலும் இருக்கட்டும், நான் இறைவனுக்கு மட்டும் தான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அவர் வேலை செய்றாரு. ஆனா அதே நேரங்கள அந்த மாச இறுதியில அவருடைய சம்பளம் பிடிக்கப்பட்டிருக்கு. ஏன் பிடிச்சீங்கன்னு கேக்குறாரு. உன்னால நிறைய இழப்பு ஏற்பட்டுருச்சு, கண்டிப்பா அதை ஈடுகட்ட முடியாது, அதுக்கு தான் இந்த அளவுக்கு சம்பளத்தை கட் பண்ணிருக்கேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்னு சம்பளத்தை கட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வெறும் 10 நிமிஷம் தான் பிரார்த்தனை பண்ணுவேன், 1 மணி நேரத்துக்கு நீங்க கட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். ஆனா இஷ்டம் தான் இரு, இல்லனா ஊருக்கு போ, சொந்த ஊருக்கு போறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா வேற வழி இல்லாம சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல பிரார்த்தனையும் விடல. இப்ப அங்க உள்ள எல்லாருமே ஈசாக்க பார்த்துட்டு பிரார்த்தனை பண்றாங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் அந்த முதலாளிக்கு கோபம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இவங்க பிரார்த்தனை பண்ண அந்த புக்கை வந்து கீச்சிறாரு, தீட்டு கொளுத்துறாரு. அப்போதும் ஈசாக்கும் மற்ற நண்பர்களும் பிரார்த்தனை பண்றதை விடல, அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க வேலை செய்யறாங்க. இப்ப இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த மாசமும் இவனோட சம்பளம் பிடித்தப்படுது. ஆனா அதே நேரங்கள்ல அவனுடைய ஊர்ல இலவச பள்ளிக்கூடமும் கட்டுறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த முதலாளிக்கு நெஞ்சடைக்குது. எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போன பிறகு மருத்துவர் கூட அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இப்ப அவரோட ரத்த நாணங்கள்ல இருந்து கண்ணீர்ல இருந்து எல்லாமே புடைச்சிருது. மாரடைப்பை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப அவர் கண்கள்ல இருந்து கூட ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அவருக்கு என்ன நோயின்னு தெரியல. எல்லோரும் பதபதைக்கிறாங்க. இப்ப எல்லோருமே வேலை செய்யறவங்க எல்லாமே வராங்க. இறைவனை இப்படிலாம் அவர் வந்து பலவிதமா பேசுனதால தான் இப்படி வந்து மாறி இருக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனாலும் ஈசாக்கும் மற்றவர்களும் அவருக்காக பிரார்த்தனை பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உடல்னு தேருது. இப்பதான் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இறைவனை வந்து அந்த மாதிரி நான் பேசிருக்க கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப அவரோட உடல்நல தேறி வராரு. தன்னுடைய அக்காக்களுக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இலவச ஸ்கூலும் வச்சு நடத்துறாரு. ஏதாவது ஒரு ஏழை மக்களுக்கும் எளியருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம்னா நம்ம கடவுள் ஏதாவது ஒரு வழியில நம்ம கொடுத்தே இருந்திருப்பாரு. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.